ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ்ட் ஃபேமிலி. நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகன் திருக்கல்யாணம் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோட மெமரியாக. அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு நானே ஹஸ்பண்டும் பசங்களாம் ஸ்கூலுக்கு போகவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே தயிர் சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க, வந்துட்டோம். வந்து அதை சாப்பிட்டுட்டோம் ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஈவினிங் தான் இங்கே வந்து திருக்கல்யாணம் நடக்குது பெங்களூரில். ஸோ அந்த அதுக்காக கிளம்பிட்டோம். என் பையனும் பொண்ணு கிளம்பிட்டாங்க. நம்ம நார்மல் மார்னிங் கிளம்பின அதே ட்ரெஸ்ஸஸ் தான் கிளம்பியாச்சு. கிளம்பி போகிறோம். தெருவெல்லாம் தோரணமே அப்படின்ற மாதிரி செம்ம லைட்டிங் டெக்கரேஷனுங்க. இங்கே கந்த சஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே முருகன் கோயிலில் யாகம் வளர்த்து பூஜைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ சூரசம்காரம் முடிச்சு அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணம். ஸோ கோயில் வந்து சின்ன பிளேஸ் அப்படின்றனால ஒரு கிரவுண்டில் வந்து அதை செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நடந்து போகிறப்பே பார்த்தோன்னா கோயில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். மார்னிங் இருந்ததை விட ஈவினிங் வந்து அதிகமாகவே கூட்டம் இருந்துச்சு. ஸோ அங்கே கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்க எல்லோரும் வரிசையில் நின்று போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாக அர்ச்சனை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் க்ரௌடு இருந்துச்சு. ஸோ நம்ம நடந்து போயிட்டு இருந்த கோயிலையும் தாண்டி தான் அந்த கிரவுண்டுக்கு போனோம். பாப்பா வந்து என் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையனும் அவங்க கூடவே போயிட்டு இருந்தான், ஹாய் பாய்ன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ முருகனை எப்படியா சந்திச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு. நம்ம தான் லேட்டுன்னு பார்த்தா நமக்கு பின்னாடி நிறைய பேர் வராங்க, நமக்கு முன்னாடி அதுக்கு விட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ க்ரௌண்டுங்க. அலை மோதும் மக்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துச்சு. லைட் செட்டிங்ஸில் ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் போட்டு அங்கே வள்ளி தெய்வானையில் முருகன் வச்சுருந்தா அங்கே ஐயர்லாம் வச்சு செம்ம யாக வழிபாடோட திருக்கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மைக்கில் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு க்ரௌடுங்க. நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டு முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அந்த மாதிரி கோஷங்களோட அந்த இது வந்து திருக்கல்யாணம் நல்லாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ செம்மையான ஒரு தரிசனம்னே சொல்லலாம். அது மனசுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு. மனசில் இருக்க கவலைகளை போகக்கூடியதாகவும் நமக்கு அது வந்து அமைஞ்சிருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த தரிசனத்தினால ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த 10 வருஷம் நான் வந்து பெங்களூரில் இருந்திருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் இந்த திருக்கல்யாணத்துக்கு ஓகேங்களா. அந்தளவுக்கு க்ரௌடு. என் பையனுக்குலாம் தெரில, தூக்கி காட்டினேன். என் பொண்ணை என் ஹஸ்பண்ட் தூக்கி காட்டினாங்க. அப்புறமா அவங்க வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் நான் தூக்கி காட்டினேன். அப்புறம் அங்கிட்டு சைடில் போயிட்டு விளையாண்டாங்க. அப்புறம் திருப்பி வந்து இங்கே கேட்டாங்க முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கப்போ பின்னாடி வந்து அன்னதானம் போடுறதுக்கு வந்து திருக்கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் போடணும். அப்புறம் திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு பரிகாரம் யாகம் அது இதுன்னு பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கலாம். ஒருத்தர் பை ஒருத்தராக தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்னதானமும் போட்டாங்க. இலை வச்சு வெளியில் ஸ்டால் வச்சு அது பிளேட்டில் வந்து அன்னதானம் கொடுக்குறவங்களும் கொடுத்தாங்கங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. பல்லக்குலேருந்து கோயிலில் வந்து தேரில் தான் வந்து மாடு இதில் வச்சு அந்த மாதிரி தான் தேரில் தான் கொண்டு வந்திருந்தாங்க சாமியை இங்கே ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம இங்கே சாமியை கொண்டு வந்து இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து அன்னதானம் நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம திருக்கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்தா நமக்கு முன்னாடி நிறைய ஜனங்க உட்காந்துருக்காங்க, அவங்க பின்னாடியும் நிறைய பேர் நின்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஹால் செட்டப்பில் இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. தலைவாழை இலையில் ஸ்வீட்டு, பாயாசம், அதுக்கப்புறமா இட்லி, சாம்பார், ஒரு பலவு, சாம்பார், சாப்பாடு, ரசம், 2 வகையான பொரியல், வடை, குலோப் ஜாமுன்னு அசத்தெல்லாம் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில் தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஆனால் செம்ம ரசனே சொல்லலாம். அப்புறமா அப்பளம் வச்சாங்க. அப்புறம் பரோட்டா கூட இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கு வெஜ் குருமா தாங்கங்க. ஏன்னா நம்ம போயிருக்குது சாமி தரிசனத்துக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி திருக்கல்யாணத்தை நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிங்களா? நல்லா முருகன் தரிசனம் கிடச்சிச்சான்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எங்களோட முருகன் தரிசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.